கரண்ட் எல்லாம் இருக்கே. ஃபேன் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. வெயில்ல ஃபேன் இல்லாம இந்த ரூம்ல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. சரி, அஞ்சலி ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்தலாம். யாரையுமே காணோம். திவ்யா சொன்ன மாதிரி வீட்டுல வேற யாரையுமே காணோமே. அப்ப அஞ்சலி எங்க இருப்பா? அவ ரூம்ல இருப்பாளோ? இந்த விஷயத்த கொஞ்சம் பக்குவமா தான் சொல்லணும். முதல்ல நம்மால ரூம்குள்ள இருக்காளான்னு பாப்போம். நம்மால ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காளே. சரி, நம்ம வெளியில நின்னே நம்ம விஷயத்த சொல்லிட வேண்டியதான். நான் முத்துப்பாண்டி வந்திருக்கேன். மாமா, இங்க பாரு, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க. இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீ எனக்குன்னும் நான் உனக்குன்னும் நாம 2 பேரும் பிறந்தப்பவே முடிவு பண்ணிட்டாரு. இதை யாராலையும் மாத்த முடியாது. என் மனசுல நீ இருக்க, உன் மனசுல நான் இருக்கேன். ஆனா மத்தவங்க முன்னாடி நாம இத தைரியமா தெரியப்படுத்த முடியாம இருக்கோம். புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம விஷயத்தை எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தெரியப்படுத்த நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக ஏற்கனவே தாலி கயிறுலாம் வாங்கி அதை மீனாட்சி அம்மன் கோயில் பூசாரி கிட்ட கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் உனக்கும் தெரியும் தானே? சரி, நான் சொல்றத பதட்டப்படாம கேளு. என்னைக்கு இருந்தாலும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கதானே போகுது. அப்புறம் ஏன் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு நாமளே நம்மளை ஏமாத்திக்கணும்? இப்ப நான் ஏதோ ஒரு தைரியத்துல கோயிலுக்கு போய் பூசாரிய பார்த்து நான் கொடுத்த தாலியை வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மனசுல உள்ள தைரியம் குறைகிறதுக்குள்ள உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.